வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நோடல் அண்ட் மெஷ் அனாலிசிஸ்ன்ற டாபிக் கவர் பண்ண போகிறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அனாலிசிஸ் ஆஃப் மல்டிபிள் லூப் சர்க்கியூட். அதாவது ஒரு சர்க்கியூட்டில் மோர் தேன் ஒன் வோல்டேஜ் சோர்ஸ் ஆர் கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சர்க்கியூட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இல்லை நோடல் வோல்டேஜ் மெத்தடில் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா யூஸ் பண்ணுறோம். மெஷ் கரண்ட் மெத்தடில் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா யூஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நோடு வோல்டேஜ் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். நோடு வோல்டேஜ் மெத்தடில் வோல்டேஜ் அட் ஈச் நோட் யூஸிங் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஸ்டெப்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டயக்ராம் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் நோட்ஸ். அதாவது ஒரு சர்க்கியூட்டில் நோடுங்கிறது த என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த எத்தனை நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குன்றத ஒரு மல்டிலூப் சர்க்கியூட்டில் உள்ள டிட்டர்மைன் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ரெஃபரன்ஸ் நோடை மார்க் பண்ணிக்கிறோம். அந்த ரெஃபரன்ஸ் நோடு மூலமாக தான் ஆல் வோல்டேஜஸ் வில் பி ரிலேட்டிவ் டு த ரெஃபரன்ஸ் நோடு அப்படிங்கிற பாயிண்ட்டை பார்த்துக்கணும். அடுத்தது அசைன் கரண்ட் அட் ஈச் நோட் வேர் த வோல்டேஜ் இஸ் அன்னோன் எக்ஸப்ட் அட் த ரெஃபரன்ஸ் நோட் டைரக்ஷன்ஸ் ஆர் ஆர்பிட்ரரி அப்படிங்கிறது. அடுத்த பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கேசிஎல் அப்ளை பண்ணி ஒவ்வொரு ஈச் நோட்லேயும் தனித்தனியாக கேசிஎல் அப்ளை பண்ணுறோம். அந்த எக்ஸ்பிரஸ் த கரண்ட் ஈக்குவேஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜஸ் அண்ட் சால்வ் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் அன்னோன் நோட் வோல்டேஜஸ். கேசிஎல் யூஸ் பண்ணி ஒரு கரண்ட் ஈக்குவேஷன்ஸ் டிஃபைன் பண்ணி அது மூலமாக வோல்டேஜை ஐடென்டிஃபை பண்ணுறோம். நோடு வோல்டேஜ் மெத்தடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சர்க்கியூட் ட்ரா பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா, Vs1ங்கிறது வோல்டேஜ் சோர்ஸ் 1, Vs2ங்கிறது வோல்டேஜ் சோர்ஸ் 2. R1, R2, R3ங்கிற ரெசிஸ்டர்ஸு, Vs1, Vs2ங்கிறது வோல்டேஜ் சோர்ஸ் 1, வோல்டேஜ் சோர்ஸ் 2ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். R1க்கும் R3க்கும் இடையில் உள்ள பாயிண்ட்டு தான் நோட் ஏன்ற பாயிண்ட்டு. அடுத்தது நோட் பி, நோட் சி, நோட் டின்னு 4 நோடு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதோட Vs1லேருந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1னும் Vs2லேருந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட் I3னும் எடுத்திருக்கோம். R2வில் ஃப்ளோ ஆகிறது I2 அப்படின்ற கரண்ட் எடுத்திருக்கோம். இதோட கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதோட R1 பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அந்த டெர்மினல்ஸ் டிஃபைன் பண்ணி. இதில் நோட் பிங்கிறது தான் ரெஃபரன்ஸ் நோடு எடுத்திருக்கோம். வோல்டேஜ் அட் நோட் சி இஸ் ஈக்குவல் டு Vs1. அடுத்தது வோல்டேஜ் அட் நோட் டி இஸ் Vs2. அடுத்தது வோல்டேஜ் அட் நோட் ஏ இஸ் அன்னோன். VA தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ஈக்குவேஷன் அட் நோட் ஏ இஸ் ஈக்குவல் டு I1 மைனஸ் I2 ப்ளஸ் I3 இஸ் ஈக்குவல் டு 0. கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் இங்கே அப்ளை பண்ணுறோம் VAன்ற பாயிண்டில். அப்போ என்ன கிடைக்குதுன்னா, அட் நோட் ஏல கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ஈக்குவேஷன் அட் நோட் ஏ இஸ் ஈக்குவல் டு I1 மைனஸ் I2 ப்ளஸ் I3. அந்த கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா யூஸ் பண்ணி அரைவ் பண்ணிட்டோம். அடுத்தது ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி I1 is equal to V1 by R1 equal to Vs1 minus VA divided by R1. அதாவது I1 is equal to V1 by R1 சொல்லியிருக்கோம். இதில் V1ங்கிறது என்னென்னா Vs1 minus VA அப்படிங்கிறது தான் I1 கரண்ட்டு. I2 is equal to V2 divided by R2 ஓம்ஸ் லா படி. V2 இங்கே என்னென்னா V2 is VA, அதை இங்கே அப்ளை பண்ணிட்டோம். I3 is equal to V3 by R3. இங்கே V3ங்கிறது பார்த்தீங்கன்னா V3 is equal to Vs2 minus VA. இதை கரண்ட் ஈக்குவேஷன்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது, அதாவது V1க்கு பதிலாக Vs1 மைனஸ் VA சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்தது V2க்கு பதிலாக VA சப்ஸ்டியூட் பண்ணுறோம். V3க்கு பதிலாக Vs2 மைனஸ் VA அப்படின்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ I1க்கு பதிலாக
VS1 மைனஸ் VA இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், டிவைடட் பை R1 அப்படி வந்துருச்சு, மைனஸ் VA பை R2. இது எப்படி வந்துச்சுன்னா I2ஓட வேல்யூ வந்து VA பை R2, அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், ப்ளஸ் I3ஓட வேல்யூ VS2 மைனஸ் VA டிவைட் பை R3, அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், ஈக்குவல் டு 0. ஒன்ஸ் we know VS1 and VS2 தெரிஞ்சதுன்னா we can calculate the unknown VA நம்ம இதன் மூலமாக கால்குலேட் பண்ணலாம்.